ஆஹா கல்யாணம் சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் நம்ம அனாமிகா இருந்துட்டு சித்ராவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நான் ஹைகோர்ட்டில் வந்து நான் இந்த கேஸை கொண்டு போகிறேன், டிவோர்ஸ் கேஸை. அதனால் ஒரு லெட்டர் வந்து வீட்டுக்கு வரும். அந்த லெட்டரை விஜயை வாங்கவே விடாதீங்க. விஜய் மட்டும் கோர்ட்டுக்கு வராமல் இருந்தால் கோர்ட்டை அவமதிக்கிறதா நினச்சி விஜய் மேலே கேஸ் போயிடும். அதுக்கப்புறமா இந்த டிவோர்ஸ் கேஸும் கேன்சல் ஆகிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சித்திரை இருந்துட்டு இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அனாமிகா, நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு அதை விட வேறு என்ன சந்தோஷமாக இருக்க போகுது. அந்த மகவும் அந்த பிரபாவோட கல்யாணத்தை சிறப்பாக நடத்துவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அவள் போனது அப்படியே அங்கேயே இருக்கணும். திரும்ப இந்த வீட்டுக்கு அவள் வந்துடவே கூடாது. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் செய்யணும் அப்படின்ற மாதிரி சித்ரா வந்து அனாமிகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. நானும் அதுக்கான முயற்சி தான் ஆண்டி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த மகா திரும்ப இங்கே வரவே மாட்டா. என் வாழ்க்கையை அழிச்சிட்டு அவன் தங்கச்சிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதா இவ்வளோ வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கால, கண்டிப்பாக இந்த கல்யாணமும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இனி அனாமிகாவும் சித்ராவும் சேர்ந்துக்கிட்டு பிரபாவோட கல்யாணத்தை எப்படியெல்லாம் தடுக்க போகிறாங்க, அது நம்ம மகள் எப்படி பிரபாவோட கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.